Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. 12 வருஷம் கேப் எப்படி சார் பாக்குறீங்க நீங்க? அந்த டைம்ல எனக்கு சினிமா மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, போர் ஆயிட்டு இருக்கும் அந்த ப்ரொஃபஷன் மேல. அதனால வெளியே போயிட்டோம். புது ஆர்டிஸ்ட்க்கு எல்லாம் சான்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா நானும் ஒரு டைம்ல புதுசா வந்திருக்கேன் இண்டஸ்ட்ரிக்கு. இதுல ஆக்சுவலி வந்து நீங்க அந்த ரெட் கலர் ஆரஞ்சு கலர் கேப் போட்டு சென்டர்ல இருப்பீங்க. ஃபுல் தமிழ் சினிமாவே அப்போ இருந்த எல்லா டாப் ஆக்டர்ஸும் அந்த ஒரு போட்டோல இருப்பாங்க. நிஜமா சொல்றேன், அந்த ஒரே ஒரு ட்ரிப்ல யாரோட ஈகோ இல்லாம ஸ்டேட்டஸ் இல்லாம நாங்களா எவ்வளோ விளையாட கூத்தனமா நம்ம பண்ணது, ஜாலியா ஒருத்தர் கால் அப்படி புல் பண்ணிட்டு பிராங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். விஜயகாந்த் சாரோட அந்த டைம்ல அவர் நடிகர் சங்கமோட தலைவர், அந்த அவரோட பீரியட்ல ஐ திங்க் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா நம்ம இண்டஸ்ட்ரி இருந்தோம். லைக் ஒரு பெரிய ஒரு குடும்பத்தோட ஒரு ஃபேமிலி மாதிரி இட் வாஸ் லைக் தட். நீங்க எல்லா ஆர்டிஸ்டும் சேர்ந்து ஒரு படம் பண்ணீங்க. அது 24 hours அந்த படத்தை எடுத்து முடிச்சாங்க. சுயம்பரம் படம் ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் பண்ணும்போது தான் ஃபுல் கலாட்டா. எல்லாருமே கிண்டல் பண்றாங்க, பேசுறாங்க. நம்ம தனியா போகும்போது எல்லாத்தையும் சீக்கிரம் முடிச்சுட்டு சரி சீக்கிரம் போயிடலாம் அங்கே போய் ஆல் ஆர்டிஸ்ட் கூட இருந்து ஒரு ஜாலியான ஒரு பிக்னிக் மாதிரி. படையப்ப வந்து இப்போ இந்த ஜென்சி கிட்ஸ் பார்க்கும்போது எல்லாருமே கேட்டாங்க, அவர் யாரு செம்ம கியூட்டா இருக்காரு, ஸ்மார்ட்டா இருக்காரு. ரஜினி சாருக்கு ஆப்போசிட்ல போயிட்டு நீங்க அந்த திமிரா பேசுனதெல்லாம் வந்துட்டு எப்படி முடிஞ்சது உங்களுக்கு? நான் போய் கேஸ் ரவிக்குமார் சார் காலில் விழுந்து, சார் தயவு செய்து எனக்கு ஒரு சீன் கொடுங்க ரஜினி சார் கூட. அவர் காலில் நான் விழுந்து அவர் சொல்ற பரவாயில்லடா நீ இல்லைன்னா நான் என்னோட வீட்டுல எல்லாத்தையும் பூட்டு போட்டு கிளம்பி வேண்டியதான். எப்படி சார் இருக்கும் அந்த ஒரு பைக் ட்ரிப்? நீங்க ஒரு சோலோ ட்ரிப் போறது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ரிலீஃப் உங்களுக்கு கொடுக்கும்? 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு என்னோட ஏரியால எல்லாருமே காலேஜ் பசங்க எல்லாம் இருக்காங்க. அவரெல்லாம் அந்த டைம்ல RX 100 ரோட் கிங் எல்லாத்தையும் வச்சிருந்தோம். ட்ரெயின்ல எல்லாம் பைக் போட்டு ஃப்ரம் பெங்களூர் டு டெல்லி ட்ரெயின்ல பைக் நம்ம எடுத்துட்டு போனோம். டெல்லில இருந்து பை ரோட். 50s வந்து அஜித் சார் நீங்க அப்பையில இருந்து பண்ணிட்டு இருக்கீங்க பைக் ஐ மீன் டூரிங் அப்படிங்கும் போது இப்போ ஒரு ஸ்டார் அந்த பைக் ரேஸ் பண்றது நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் எப்பவுமே உங்க மனசு என்ன ஃபீல் பண்றது, உங்க மனசுக்கு என்ன இஷ்டம் அதுதான் நீங்க பண்ணி ஆகணும். ஓகே. இல்லைன்னா உள்ளே ஒரு ரிக்ரெட் மாதிரி இருக்கும். ஐயோ பண்ண வேண்டியதா பண்ணல, எதுக்கு அது. விஜய் முடி எடுத்தா ஐ வாண்ட் டு பிகம் சிஎம், மக்களுக்காக ஏதாவது நல்லபடி பண்ணும். அவர் அந்த லட்சத்துல போயிருக்கோம். அஜித் ஐ வாண்ட் டு ரேஸ், அவர் அந்த லட்சத்துல போயிட்டு இருக்கோம். ஐ திங்க் லைஃப்ல யூ ஹேவ் டு பி ஹாப்பி ஃபர்ஸ்ட். ஹாப்பினஸ் எப்படி வரும்? நமக்கு 9 to 5 ஜாப்ல ஹாப்பினஸ் வராது. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? ரொம்ப நல்லா இருக்கோம் சார். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. எப்படி சார் போச்சு பர்த்டே செலிப்ரேஷன்ஸ்லாம்? இப்போதான் ஜஸ்ட் டர்ன் 21ல. நான் எப்பவுமே 21 தான் மைண்ட் மனசுக்குள்ள. ஓகே. வெளிய ஏஜ் என்ன இருக்கும், பட் உள்ள அது சேம் 21 தான், காலேஜ் பசங்க. ஓகே டன் சார். சார் இப்போ திருப்பி ஒரு 12 வருஷத்துக்கு திருப்பி தமிழ் சினிமாக்கு வந்திருக்கீங்க. ஹாப்பி ராஜ் அண்ட் எக்ஸாம் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள் வந்திருக்கு. ஸோ இந்த 12 வருஷம் கேப் எப்படி சார் பாக்குறீங்க நீங்க? எப்படி பாக்குறேன்னா அந்த டைம்ல எனக்கு சினிமா மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, போர் ஆயிட்டு இருக்கும் அந்த ப்ரொஃபஷன் மேல. அதனால வெளியே போயிட்டோம். இன்னும் ஒரு புது ஆர்டிஸ்ட்க்கு எல்லாம் சான்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா நானும் ஒரு டைம்ல புதுசா வந்திருக்கேன் இண்டஸ்ட்ரிக்கு. எனக்கு போர் ஆயிட்டு இருக்கோம்னா நம்மளோட தொழில மைட் அஸ் வெல் மூவ் அவுட் பண்ணிக்கலாம். கிவ் சான்ஸ் டு சம்படி. சும்மா அந்த ஸ்பேஸ் ஆக்கிபை பண்றதை விட நம்ம வேற ஏதாவது ஸ்கில் செட்ஸ் இருக்கானா நம்ம அதை போய் கொஞ்சம் விசாரிச்சுட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கலாம். அதனால நான் வெளியே போனேன். அதான் நான் போயிட்டு வரேன். ஸோ போயிட்டு திருப்பி இப்போ வந்துட்டோம். மறுபடியும் அந்த எக்ஸைட்மெண்ட், அந்த வெரி நம்ம சினிமா மேல மனசுக்குள்ள மறுபடியும் வந்ததுக்கப்புறம் ஐ செட் ஓகே சரி போலாம். ஓகே. ஸோ அந்த டைம்ல இல்லை. ஸோ அப்போ இல்லை டைம்ல எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்? ஓகே. இப்போ மறுபடியும் ஸோ ஐ ஹாவ் டு பி ஆனஸ்ட். நம்மளோட ஃபீலிங்ஸ்க்கு நம்மளோட மனசுக்குள்ள என்ன போயிட்டு இருக்கோம் அதுக்கு நான் ஐ ஹாவ் டு அதை உள்ளே கேட்டுட்டு தான் அதை ஏற்ற மாதிரி பிஹேவ் பண்ணணும். ஸோ இப்போ அந்த கான்ஃபிடன்ஸ் அந்த வேரி எல்லாத்தையும் அந்த இருக்கும் சினிமாக்கு மறுபடியும் வர்றதுக்கு. அதனால நான் வந்திருக்கேன், இல்லைன்னா வரமாட்டோம். சூப்பர் சார். ஆக்சுவலி எங்களுக்கு ஹாப்பி ராஜ் வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை தியேட்டர்ல பார்க்கும்போதும், அதுவும் திருப்பி ராஜேஷ் ஃப்ரம் அமெரிக்கான்னு சொல்லிட்டு மின்னல் ரெஃபரன்ஸ் வேற. எந்த கதை சார் ஃபர்ஸ்ட் கேட்டீங்க? இந்த ஹாப்பி ராஜ் கதை கேட்டீங்களா இல்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம் கேட்டீங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தான் கேட்டு
எக்ஸாம் தான் சைன் பண்ணேன். ஓகே அது ஆல்மோஸ்ட் 2025 ஐ திங்க் 24 டிசம்பர் அண்ட் 2025 ஜனவரிக்குள்ள அதை பேசி மீட்டிங்ஸ் எல்லாம் ஆன்லைன் பண்ணி நம்ம ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். ஓகே அதுக்கு அடுத்து ஐ திங்க் ஹாப்பி ராஜ் 2025 மே 2025 ஃபெப்ரவரியில தான் அந்த கதை கேட்டு அது ஆல்சோ ஓகே பண்ணேன். ஓகே அப்புறம் இன்னும் ஒரு கதையை அதுக்கப்புறம் கேட்டு அது ஆல்சோ ஓகே பண்ணி அதை முடிச்சிட்டோம். ஃபிலிம் படம் எல்லாம் முடிஞ்சிச்சு. மலையாள படம் ரிலீஸ் ஆக போகுது. மலையாள மல்டிலிங்குவல் படம், பட் டிஃப்ரெண்ட் லெவல்ல அவர் பண்ணிருக்காங்க. ஓகே ஹாஃப் சொல்லிட்டு. சோ இந்த 3 ப்ராஜெக்ட்ஸ் தான் நான் ஓகே பண்ணது. இந்த 3 தான் ஓகே பண்ணது. ஆமா. ஓகே ஓகே சார். ஓகே. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வர வேண்டியதான், பிகாஸ் ஷூட்டிங் நம்ம ஃபினிஷ் பண்ணது எக்ஸாம் தான் ஃபர்ஸ்ட் முதல்ல எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணேன். ஓகே. பட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் அமேசான் ஆல்சோ ஹேஸ் அவரோட டைமிங்ல, சோ அதனால we had to wait. ஓகே. பட் கரெக்ட் டைமிங்ல வந்தது. ஓகே ஓகே. சோ எப்படி சார் இருந்துச்சு ஹாப்பி ராஜ் செட்ஸ்ல ஜிவி கூட ஒர்க் பண்ண அனுபவம்? ஜிவி பிரகாஷ் அவரோட மியூசிக்ஸ்ல நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. கேட்டிருக்கோம். வெரி ஸ்வீட் ஃபெலோ, வெரி குவைட் பட் ஸ்வீட் ஃபெலோ. ஓகே. சோ அவருக்கு நான் ஆக்சுவலி சின்ன வயசுல பார்த்திருக்கோம். ஆமா கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் டைம் we working together. இட் வாஸ் அதான் நான் சொல்றேன்ல, சில படங்கள் சில யூனிட்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது அதே ஒரு வீடு மாதிரி ஃபீலிங் வரும். ஹாப்பி ராஜ் இஸ் ஒன் ஆஃப் தெம். ஹாப்பி ராஜ் ஒர்க் பண்ணும்போது ஃப்ரம் த ப்ரொடியூசர் சைட்ல இருந்து ஆர்டிஸ்ட் சைட்ல இருந்து இட் வாஸ் லைக் நம்ம வீட்டில் கேஷுவலா ஒர்க் பண்றோம் அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கும். ஆர்டிஸ்ட் சைட்ல இருந்து பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட் டு ஒர்க் வித் ஸ்ரீ கௌரி பிரியா, தென் ஜார்ஜ் சார், தென் வி ஹேட் த சைல்ட் ஆர்டிஸ்ட் நம்ம ஜிவி சார், எல்லாருமே. Even director Maria, good fun to work with Maria. Producers were very sweet. Production managers, I think one of the most. Anandam Kapro, this is I would say my next best unit I've worked with as from producers, production, direction department, எல்லாருமே எல்லா சைடு. ஓகே. அந்த மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு. ஓகே. எனக்கு நம்ம ஒரு ஒர்க் பண்ற அந்த மாதிரி ஃபீலிங் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் லைக் நம்ம படமும் நம்ம தான் ப்ரொடியூசர், இதுல நம்ம தான் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். சோ we went out with that. ஓகே ஓகே. சோ இப்ப இருக்கிற கெட்டப் வந்து எக்ஸாம்க்கு பச்ச கெட்டப்பா இல்ல இது உங்களோட ரியல் லைஃப் கெட்டப்பா சார்? இல்ல, இது அடுத்த படத்துக்கு நான் கெட்டப் சேஞ்ச் பண்ணேன் because I cannot show it right now. ஓகே ஓகே ஓகே. அதனால இதே வச்சிருக்கோம். பட் ஐ திங்க் எனக்கு ரொம்ப டைம் தாடியில வளர்த்து அந்த growth இல்ல. திடீர்னு ஒரு நாள் அப்படி சரி ஓகே ஷேப் பண்ணாம போயிடலாம் போயிட்டு இருக்கோம். அப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு பார்த்தோன்னா ஓகே பரவாயில்ல, கொஞ்சம் தாடி கீடி எல்லாத்தையும் அது வளர்த்து அந்த இது இருக்கும். தென் அதே டைம்ல ஷேப் பண்ணாம நான் ஒரு 2 ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பேசும்போது, டைரக்டர் கிட்ட பேசும்போது அவர் இந்த இமேஜ் பார்த்துட்டு சார் அப்படியே இருக்கட்டும் சார், ஷேப் பண்ண வேண்டாம் சார். சரி ஓகே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க இந்த லுக்க. ஆமா. சோ இந்த பட் ஐ வில் நாட் மெயின்டைன் இட் த்ரூ அவுட். டெஃபினெட்லி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டே இருப்பேன். And you know, so script பொறுத்த வரைக்கும் I'll go around with that depending directorக்கு என்ன அவரோட மைண்ட் செட், அவரோட ஐடியா என்ன இருக்கு இந்த கேரக்டருக்கு, அது ஏத்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா. சோ ஹாப்பி ராஜை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு உங்களுக்கும் ஜார்ஜ் சாருக்கும் உள்ள சீக்வன்ஸ் வந்து செமையா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்துட்டு நீங்க வந்துட்டு அந்த அழுகுற சீன்லாம் வந்து நிறைய பேர் ரிலேட் பண்ணி பாத்துக்கிட்டாங்க. அவரோட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்துச்சு செட்ஸ்ல? இல்ல நான் சொல்லல, அந்த படத்துல எல்லாருக்கும் நான் கிண்டல் பண்ணிட்டே இருப்பேன், ஜோக்ஸ் அடிச்சுட்டே இருப்பேன். ஓகே. சோ ஏன்னா கடைசியில் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்ல ஆல்சோ நான் அழுதுட்டு இருக்குல்ல, சோ அதுல ஆல்சோ நான் அவர் கீழே அழுதுட்டு கீழே அவர் காலில் விழுந்தும் போது கீழே விழுந்து ஜோக் அடிக்கிறேன் நான் எல்லாருக்கும் அவரோட. சோ அந்த மாதிரி விளையாடலாம் பண்ணிட்டு இருப்பேன். சோ குட் ஃபன், ஏன்னா எல்லாருமே சப்போர்ட்டிங்கா இருக்கும். அண்ட் என்னோட முதல் சீன், ஃபர்ஸ்ட் சீன் வாஸ் ஜார்ஜ் சார் கூட. ஓ ஓகே. எந்த சீன் சார்? அது நம்ம இது ரிவர் கிட்ட உட்கார்ந்து பேசிருக்கோம் 2 பேர். அவரோட ஃபிளாஷ்பேக் சொல்லுவாரு. ஹாப்பி ராஜோட என்னோட ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் அதான் ஜார்ஜ் சார் கூட. ஓகே. சோ தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் சீன். நல்லா இருக்கும் அது. ஓகே. இன்ட்ரெஸ்டிங். நான் ஃபர்ஸ்ட் தான் பயந்துட்டே போனேன் ஷூட்டிங்க்கு. 10 வருஷம் கழிச்சு போறோம், என்ன சேஞ்ச் ஆயிட்டு இருக்கோம் சொல்ல முடியாது. சோ அந்த நிலைமையில நான் போயிட்டு இருக்கோம். பட் கேமரா ஆன் ரெடி ரோலிங்னா
நாங்களாம் அந்த நம்ம டைம்ல ஒன்லி என்ன டிஃபரன்ஸ் வாஸ் அதிகமா ரிஹர்சல்ஸ் பண்ணுவோம் ஆமா. கேக்கு முன்னாடி. இப்போ டிஜிட்டல் ஆகுதுனால டசன்ட் மேக் அ டிஃபரன்ஸ், ஆன் த ஃப்ளோ போயிட்டு இருப்போம். ஸோ அதை கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் இடிக்கும் கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு. பட் அதுக்கப்புறம் டிஃபேம். ஓகே ஓகே. சோ ஒரு 10 இயர்ஸ் பிளஸ் கேப்புக்கு அப்புறம் நீங்க வரீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு எந்தெந்த விஷயம்லாம் என்னடா இதெல்லாம் இவ்வளவு மாறிடுச்சா அப்படின்னு நீங்க ரொம்ப ஆச்சரியமா பார்த்த விஷயம் என்ன சார் சினிமால? டெக்னிகாலிட்டிஸ் ஒன்லி. டெக்னிகாலிட்டி தான். ஓகே. டெக்னிகாலிட்டிஸ் ஒன்லி. அண்ட் செகண்ட் திங் ஐ திங்க் ஸ்கிரிப்ட் வைஸ் நம்ம டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் ஸ்கிரிப்ட் வைஸ் நிறைய வெரைட்டிஸா வந்திருக்கும். ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் உங்களுக்கு அந்த ஒரு ஹியூஜ் பிளாட்ஃபார்ம் கிடைக்கும். முன்னாடி ஒரு ஜானர்ல போட்டோம்னா இவர் ரொமான்டிக்ல தான் ஸ்டக் ஆயிடும். இப்போ ஓடிடினால சினிமானால உங்களுக்கு ஸ்கிரிப்ட் சப்ஜெக்ட் வைஸ் வெரைட்டிஸா இருக்கும் விளையாடுறதுக்கு ப்ளே பண்றதுக்கு. அதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். அந்த டைம்ல ஒரு ஃபிக்ஸ்டா இருந்தோம், எதுவும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியல. அந்த டைம்ல எவ்வளவு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும் நான் ட்ரை பண்ணிட்டோம். அந்த டைம்ல கூட I've done a TV serial. அந்த டைம்ல ஒரு டெலி ஃபிலிம் ரொம்ப ஸ்டார்டிங்கோட கெரியர்ல ஒரு கிளியோபாட்ரா ஒரு படம் பண்ணேன் மகேஸ்வரி கூட. தென் ஐ டிட் ஒரு ஐ திங்க் விஜய் டிவிக்கு ஐ திங்க் 1 or 2 டிவி சீரியல்ஸ் கூட ட்ரை பண்ணேன் அது அந்த டைம்ல. அண்ட் நெகட்டிவ் சாது மிராண்டால நெகட்டிவ் ப்ளே பண்ணேன். எக்ஸ்பெரிமெண்டட் ஏன் பொறுத்த வரைக்கும் whatever I could அந்த டைம்ல நான் பண்ணேன். பட் now I feel is much more better. ஆடியன்ஸ் இன்னும் ஓப்பனா இருக்கு புது புது கதையை கேட்கறதுக்கு. ஸோ ஆடியன்ஸ் சைட்ல இருந்து இன்னும் ஓப்பனிங் இருக்கும். அந்த டைம்ல ஆடியன்ஸ் வாஸ் ஸ்டில் வெரி ஃபிக்ஸ்டு இந்த சைட்ல தான். இப்போ கொஞ்சம் ஐ திங்க் டிஜிட்டல் சேனல்ஸ்னால அவர் நிறைய கண்டென்ட் போட்டு ஆடியன்ஸ் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் ஓபன்ட் அப். ஓகே சார். ஓகே சரி, இப்போ உங்களுக்கு ஒரு போட்டோ மட்டும் காட்டுறேன். அந்த போட்டோ மெமரி மட்டும் சொல்லுங்க சார். சார் தெரியுதா? இது நடிகர் சங்கம் ஷோ. ஐ திங்க் நம்ம சிங்கப்பூர் மலேசியால போனது. ஆமா சார், சிங்கப்பூர் ஷோ. ஆக்சுவலி வந்துட்டு ஒரு ஐகானிக் போட்டோ இது. இந்த போட்டோ இதுல ஆக்சுவலி வந்து நீங்க ரெட் கலர் ஆரஞ்சு கலர் கேப் போட்டு சென்டர்ல இருப்பீங்க. ஃபுல் தமிழ் சினிமாவே அப்போ இருந்த எல்லா டாப் ஆக்டர்ஸும் அந்த ஒரு போட்டோல இருப்பாங்க. நீங்க, மாதவன் சார், சிம்பு, சூர்யா சார், ஒரு ஓரத்துல விஜய் சார் இருப்பாரு, அப்புறம் வந்து கேப்டன் சார், விஜயகாந்த் சார், ரஜினி சார், கமல் சார். எப்படி சார் இருந்துச்சு அந்த ஒரு ட்ரிப் உங்களுக்கு? அத ஸ்கூல்ல எக்ஸ்கர்ஷன், காலேஜ்ல எக்ஸ்கர்ஷன்ல போல அதே மாதிரி. ஓகே, நிஜமா சொல்றேன். அந்த ஒரே ஒரு ட்ரிப்ல யாரோட ஈகோ இல்லாம, ஸ்டேட்டஸ் இல்லாம நாங்களா எவ்வளோ விளையாட கூத்துத்தனமா நம்ம பண்ணது. ஜாலியா ஒருத்தர் கால் அப்படி புல் பண்ணிட்டு பிராங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அத எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்ல முடியாது. அத யூ ஹேவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட். நாங்களா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம். விஜயகாந்த் சாரோட அந்த டைம்ல அவர் நடிகர் சங்கமோட தலைவர், அந்த அவரோட பீரியட்ல ஐ திங்க் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா நம்ம இண்டஸ்ட்ரி இருந்தோம். லைக் ஒரு பெரிய ஒரு குடும்பத்தோட ஒரு ஃபேமிலி மாதிரி. இட் வாஸ் லைக் தட். ஸோ அதை மறக்க முடியாது. தட் இஸ் ஐ திங்க் த ஹைலைட் ஆஃப் நம்ம நடிகர் எல்லாருமே சேர்ந்து வந்து நடிகர் சங்கம்காக இந்த ஷோ பண்ணது. தட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஹைலைட் பீரியட். ஏன்னா ஜாலியா நாங்களா பந்தா காட்டுறது இல்லாம, இல்ல நான் இந்த டைம்ல தான் வந்து ரிஹர்சல் பண்றேன், அவர் இந்த டைம்ல பண்றாரு, நான் வர மாட்டேன், அது இல்லாம ஹீரோஸ் இப்போ சப்போஸ் நம்ம பின்னாடி உட்காந்து கிரீன் ரூம்ல ஸ்டேஜ்ல நடந்த சாங் ஏதாவது போட்டிருக்கோம்னா அது கொஞ்சம் ஸ்லைட்ல டிராப் ஆயிடுச்சுன்னா திடீர்னு நம்ம 4-5 பேர் பின்னாடி இருந்து, நானு ஜெயம் ரவியும் வேற யாரும் அப்படி வந்து பின்னாடி ஒரு வாக் லைக் அன் எஜிப்ஷியன் அப்படி பின்னாடி வந்து பண்ணிட்டு போவோம். அத கோரியோகிராஃபி இல்ல. கலாமாஸ் என்னடா பண்றாங்க நீங்களா ஜஸ்ட் எலிவேட் பண்றதுக்கு. ஓகே, பியூட்டிஃபுல். ஓகே. ஏன்னா வந்து அந்த டைம்ல வந்துட்டு ஒரு கோல்டன் பீரியட்னே சொல்லலாம் தமிழ் சினிமாவுக்கு. எல்லாருமே ஒரே ஸ்டேஜ்ல வந்துட்டு அந்த சிங்கப்பூர் ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வந்தீங்க. அப்போ வந்து நடிகர் சங்க தலைவராக விஜயகாந்த் சார் இருந்தாரு. இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து அவர் வந்து காலமானாரு. உங்களோட டெத் நியூஸ் கேட்டப்போ உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? விஜயகாந்த் சார் டெத் நியூஸ் கேட்டப்போ நான் இந்தியால இல்ல, அவரோட இந்த நியூஸ் கேட்கும்போது பயங்கர ஃபீல் பண்ணேன். பிகாஸ் அவர் தலைவர் இருக்கும்போது அவர் அந்த கமிட்டியில நானும் ஐ திங்க்
ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. அதுக்கப்புறம் நான் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி ஆகி ஒர்க் பண்ணாங்க. ம், ம், பட் ம். ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஐ திங்க் அவர் அந்த தலைவர் இருக்கும்போது ரொம்ப ஃபேரா டீல் பண்ணாரு. ஓகே. அண்ட் எப்பவுமே எல்லாருக்குமே அந்த மரியாதை கொடுப்பாங்க. ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருந்தாலும், டிராமா ஆர்டிஸ்ட் இருந்தாலும், ம். சினிமா கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் இருந்தாலும் எல்லாருக்குமே ஃபேர் ட்ரீட்மெண்ட், நியாயமா அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் லீடர். பியூட்டிஃபுல் லீடர். பியூட்டிஃபுல் ஓகே. அவர் ஆக்சுவலி மிஸ் பண்றேன் இந்த டைம்ல. இந்த ம், ம், மாதிரி ம். லீடர் இருந்தானா நம்ம சங்கத்துக்கு ம். நம்மளுடைய டைம் நம்ம பக்கத்துல எல்லா சர்க்கம்ஸ்டான்சஸ் போயிட்டு இருக்கோம் நாட்டுல. அவர் ஓகே. இந்த மாதிரி லீடர் இருந்தானா நம்ம சங்கமுக்கு இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். ரொம்ப ஓகே. மிஸ் பண்றான். லைக் எனக்கு ஓகே. எப்பவுமே என் சீனியர்ஸ் கூட ஒர்க் பண்றதுக்கு, அவர் கூட பேசுறதுக்கு, ஏன்னா ம். அவரோட டைம்ல காலத்துல எக்ஸ்பீரியன்ஸஸ் அவர் சொல்லுவாங்க, ஸ்டோரி சொல்லுவாங்க, அதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபார் மீ ஐ ஓகே. ஆல்வேஸ் என்ஜாய்ட் என்னோட ஓகே. சீனியர்ஸ் கூட ஒர்க் பண்றதுக்கு எப்பவுமே. ஓகே. சோ அதே மாதிரி இப்ப வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. நம்ம வந்து என்ன வேணாலும் இங்க வந்து நம்ம வந்து ரீடேக் போய்க்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனா வந்து அந்த டைம்லயே வந்துட்டு நீங்க எல்லா எல்லா ஆர்டிஸ்டும் சேர்ந்து ஒரு படம் பண்ணீங்க. அது 24 ஹவர்ஸ் அந்த படத்தை எடுத்து முடிச்சாங்க. சுயம்பரம் படம். சுயம்பரம். எனக்கு அந்த ஒன் ஆஃப் தி பெஸ்ட் படம்னே சொல்லலாம். சின்ன வயசுல பாத்தீங்கன்னா ஒரே படத்துல இவ்வளவு கேரக்டர்ஸ், இவ்வளவு ஆர்டிஸ்ட் வராங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எப்படி இருந்துச்சு அந்த ஷூட் எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி ஒரு நாளுக்குள்ள எடுத்து முடிச்சீங்க அத? அத பிளானிங் நீங்க டெஃபினெட்லி நீங்க டைரக்டர்ஸ் அந்த ப்ரொடக்ஷனுக்கு கொடுக்க வேண்டியதான். ஓகே. ஏன்னா ஒவ்வொரு டைரக்டருக்கு ஒரு ஜோடி கொடுத்துருக்கோம். நீங்க ஆமா. எப்போ இந்த ஜோடி கூட அந்த சீன்ஸ் 4-5 சீன், இந்த சாங் இல்ல இந்த ஃபைட்டு இதை முடிச்சுட்டு மறுபடியும் ரிட்டர்ன் நீங்க பிரசாத் ஸ்டுடியோக்கு வந்து அந்த ஒரு ஜாயின் ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் ஒரு சீன் இருக்கும். அதை முடிச்சுட்டு மறுபடியும் போய் சாங் எல்லாம் முடிச்சு திருப்பி விஜயவாணி ஸ்டுடியோ வந்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ், ப்ரீ கிளைமேக்ஸ் சாங் அண்ட் தென் கிளைமேக்ஸ். ஓகே. ஸோ கலாட்டா நம்ம ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் பண்ணும்போது தான் ஃபுல் கலாட்டா. எல்லாருமே கிண்டல் பண்றாங்க, பேசுறாங்க. நம்ம தனியா போகும்போது எல்லாத்தையும் சீக்கிரம் முடிச்சுட்டு சரி சீக்கிரம் போயிடலாம், அங்கே போய் ஆல் ஆர்டிஸ்ட் கூட இருந்து ஒரு ஜாலியான ஒரு பிக்னிக் மாதிரி போயிட்டு இருக்கோம். மெயின்னா அந்த டைம்குள்ள பினிஷ் பண்றதுக்கு நம்ம பிளான் பண்ண. ஸோ இட் இஸ் குட் ஃபன். அதான் விஜயகாந்த் சார் வர சொல்லி எல்லாருக்குமே டேய் பாருங்க எல்லாருமே பிரின்சிபல் சொல்லுவாங்கல்ல, எல்லாமே கரெக்டா போய் முடிச்சுட்டு இங்க கரெக்டா வந்தீங்கன்னா எல்லாம் நம்ம ஆல் ஆர்டிஸ்ட் பண்ணிக்கலாம். சோ பியூட்டிஃபுல் இட் வாஸ் சார். பியூட்டிஃபுல் ஃபன். ஓகே. சோ வந்து ஹாப்பிராஜுக்கு முன்னாடி இங்க வந்து இப்ப தமிழ் சினிமா ரீஎன்ட்ரி கொடுத்துட்டீங்கன்னே சொல்லலாம். ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, ரீ-ரிலீஸ் ஆச்சு. படையப்பா. இதுல யூஸ் பண்றாங்க. சோ வந்து படையப்பா வந்து இப்ப இந்த ஜென்சி கிட்ஸ் பாக்கும்போது எல்லாருமே கேட்டாங்க, அவர் யாரு செம்ம கியூட்டா இருக்காரு, ஸ்மார்ட்டா இருக்காரு, டேய் அவர் யாரு தெரியுமாடா அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு எலிவேஷன்லாம் நாங்க தியேட்டர்ல கொடுத்துட்டு இருந்தோம். அது பாத்தீங்களா? ரீலீஸ் நீங்க பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? இல்ல அப்பப்போ சம்டைம்ஸ் இன்ஸ்டால ஏதோ வந்தானா, இப்போதான் நான் ரீசெண்ட் கொஞ்சம் சோஷியல் மீடியால ஸ்டார்ட் பண்ணது, முன்னாடி இல்ல. சோ வீட்ல இருந்து பசங்க எல்லாம் எப்பவுமே ஏதாவது காட்டுவாங்க, அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது அனுப்புறாங்க சென்னையில இருந்து. ஓகே. சோ அப்பப்போ பாப்பேன், பட் நாட் ரெகுலர்லி. ஓகே. சோ இப்போ சினிமானால I've gone into social media. இல்லனா I would have not been back into social media. ஓகே. சோ ரஜினி சாருக்கு ஆப்போசிட்ல போயிட்டு நீ அந்த திமிரா பேசுனதெல்லாம் வந்துட்டு எப்படி முடிஞ்சது உங்களுக்கு? சார் அது அந்த சீன் முடிச்சிட்டு அந்த திமிரா பேசி அப்புறம் நான் போய் கேஸ் ரவிக்குமார் சார் காலில் விழுந்து, சார் தயவு செய்து எனக்கு ஒரு சீன் கொடுங்க ரஜினி சார் கூட. அவர் காலில் நான் விழுந்து அவர் சொல்ற பரவாயில்லடா நீ இல்லைன்னா அது அப்படி கொடுக்கலன்னா நான் என்னோட வீட்டுல எல்லாத்தையும் பூட்டு போட்டு ஐ ஹேவ் டு கிளம்பி வேண்டியதான். இல்ல ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப நாஸ்தி பண்ணுவோம் வீட்டு கீட்டு எல்லாத்தையும். ஸோ ரஜினி சார் அந்த ஒரு சீன் கொடுத்துட்டு அதை சமாளிச்சிட்டோம். But it was good. நான் மெயின் மோட்டிவ் அந்த படம் பண்றதுக்கு was thanks to RB சௌத்ரி சார். அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணா எனக்கு, நீங்க போய் கேஸ் ரவிக்குமார் சார் கிட்ட போய் மீட் பண்ணிக்கோ. பிகாஸ் எனக்கு 8 மாசம் வேலை இல்லை. போய் பேசும்போது சார் எனக்கு ஏதாவது வேலை இருக்குன்னா கொடுங்க. அவர் சொன்னா என்கிட்ட இல்லை, இப்போ நீங்க ரவி சார் கிட்ட போய் மீட் பண்ணீங்க, அவர் ஏதாவது படம் பண்றாரு பாத்துக்கலாம். அங்கே போகும்போது அவர் வந்து திடீர்னு பிகாஸ் ஏன்னா as a ஹீரோ போய் இந்த மாதிரி ஒரு சின்ன ரோல் பண்றது. பட் நான் சொன்னா எதுக்கு தேவையா இது பண்றதுக்கு? சரி இல்ல எனக்கு வரும் ஏ சென்டர் மாஸ் தான் இருக்கு, பிஎன்சி சென்டர் இல்ல. தலைவர் கூட நடிச்சானா அந்த பிஎன்சி சென்டர் கொஞ்சம் வைப் கிடைக்கும், அந்த ரெகக்னிஷன். சோ நம்ம போய் பண்ணிக்கலாம். அந்த மோட்டிவ்ல தான் நான் போனேன்.
அப்போ ஓகே. கேஎஸ் ரவிக்குமார் சொன்னா சரி நான் யோசிச்சு சொல்றேன். அதுக்கப்புறம் கடைசியில சரி ஓகே பண்ணிக்கலாம், அவர் நல்லபடி இந்த கேரக்டர் கொண்டு வந்திருக்கோம், ஸோ ஓகே. நீங்க பண்ணலாம் இது. ஸோ தென் தட்ஸ் when I did. ஓகே. சோ அந்த படத்துல வந்துட்டு ஒரு உங்களோட மீன் தான் ஒன்னு வந்து ஃபேவரட்டான டெம்ப்ளேட், வாட் ஏ மேன் சொல்றது. வாட் அ மேன். ஆமா, அது இப்போ ஓகே. கடைசியில் ஹாப்பி ராஜ்ல கூட ஒரு டயலாக் போட்டாங்க. யாரு நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் சொன்னாங்க வாட் அ மேன் அந்த மாதிரி. உங்களை பார்த்து சொன்னாங்களா? ஆமா, நான் அப்படி என்னோட என்ட்ரி இந்த ஹாப்பி ராஜ்ல ஓ வாட் அ மேன் ஏதோ ஓ இந்த டயலாக் மறுபடியும் திருப்பி என்கிட்ட ஆமா ஆமா ஆமா, நீங்க மேல இருந்து இறங்கும் போது நினைக்கிறேன் படிக்கட்டுல இருந்து. ஆமா படிக்கிறது வரும்போது ஓகே. அதுதான் ஃப்ரெண்டு. அதுதான் இப்போ உங்களுக்கு சார் உங்களுக்கு வயசே ஆகலன்னு தான் உங்களையும் சொல்றாங்க இப்போ. அது உங்களுக்கு ரிப்பீட் ஆகுது. ஓகே. எஸ், இப்பதான் போன வருஷம் கண்டுகொண்டேன் 25 years முடிஞ்சது. ஒன் ஆஃப் தி தமிழ்ல வந்து ஒரு கிரேட்டஸ்ட் 26 நினைக்கிறேன். 26 லாஸ்ட் இயர் 25 கம்ப்ளீட் பண்ணி இப்போ 26. ஆமா. அந்த படம் பார்த்துட்டு அதுல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு லைஃப்ல கத்துக்கிறதுக்கு. அந்த மாதிரி வந்து அந்த படம் வந்து ஒரு காவியமா இப்ப இருக்கு. அப்படிங்கும் போது உங்களுக்கு இந்த ஷூட் எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? கண்டுகொண்டே சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஃபர்ஸ்ட் ஒரு சம்பவம்னா என்ன ஞாபகம் வரும்? ஃபர்ஸ்ட் கண்டுகொண்டே சொல்லும் போது எனக்கு திடீர்னு டக்குனா ஸ்ட்ரெயிட் பாரதி கவிதா வரும். படத்தோட ஆடிஷனிங் பண்றதுக்கு ஒரு ராஜிமன் சொன்னா இல்ல நீங்க உனக்கு தமிழ் அந்த ஃப்ளூயண்டா வேணும், பாரதி கவிதை அடிக்கடி டயலாக்ஸ் இருக்கும். ஸோ அசட்ல சார் 1 month டைம் கொடுங்க, படிச்சுட்டு அது எப்போ தேவைப்படும் நீங்க வர சொல்லிங்க ஆடிஷனுக்கு நான் வந்து சொல்றேன். ஸோ தட் வாஸ் மை ஆடிஷனிங். ஏன்னா பாரதி கவி சும்மா ஒரு மகிங் மாதிரி இல்லாம இது எல்லாத்தையும். ஸோ 1 month கேசட் டெய்லி மார்னிங் போட்டு 5 மணிக்கு எழுந்திரிச்சோன்னே கேசட் போட்டு பாரதி கவிதை போட்டுட்டே கேட்டுட்டே இருப்பேன். வித் மீனிங்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் அதெல்லாம் 1.5 months பண்ணேன். அதுக்கும் திடீர்னு ஒரு நாள் வேற ஏதாவது ஷூட்டிங்ல இருந்தோம், ராஜ்மன் ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் வந்து சார் வர சொல்லிருக்காங்க மதியானம் வாங்க ஆடிஷன் பண்றது. நான் வேற ஏதோ ஷூட்டிங்ல வேறோட கெட்டப் மைண்ட் செட்ல இருந்தோம். ஸோ எல்லாத்தையும் ஓடி போய் லஞ்ச் பிரேக்ல அங்கே போய் ஆடிஷன் பண்ணி கொடுத்தோம். ஓகே. ஸோ அப்போதான் that's how it went. ஸோ கண்டுக்கொண்டே சொல்லும் போது அதுதான் வரும். ரெண்டாவது நம்ம சாங்க்கு ஸ்காட்லாந்து போகும்போது அங்க ஐ திங்க் ஒரு 5 நாள் இருந்தோம் அங்க. ஓகே. ஸோ பியூட்டிஃபுல் லொகேஷன். அங்கிருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ல அந்த பிரேவ் ஹார்ட் ஷூட் பண்ணது இடம். ஓகே. பிரேவ் ஹார்ட் ஃபைட் சீக்வன்ஸ். நம்ம அந்த பக்கத்து வில்லேஜ்ல இருந்தோம். ஸோ ஆஷ்க்கு வர்றதுக்கு ஏதோ கொஞ்சம் ஒரு நாள் டேட் ஏதோ 1 நாள் 2 நாள் டிலே ஆயதுனால நாங்களாம் எல்லாருமே வீட்டு ஃபோன், நானும் ரவி கே சந்திரன் ஒரே ரூம் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபோன் பண்ணி வீட்டுக்கு சரி என்ன பண்ணலாம், சமையல் ஏதாவது இந்தியன் சமையல் பண்ணலாம்னா நான் வீட்டில் ஃபோன் பண்ணி சரி இன்னைக்கு இந்த ரெசிபி கொடுங்க, அவர் வீட்டில் ஃபோன் பண்ணி இந்த ரெசிபி. ஸோ நாங்களாம் கிச்சன் வி ஹேட் ஒன் ரூம் விச் இஸ் கிச்சன் டைப். ஸோ நம்ம எல்லாருமே இந்தியன் சமையல் எல்லாம் பண்ணிட்டு சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றோம். ஸோ தட் ஹேட் இட்ஸ் ஓன் லிட்டில் சார்ம். அண்ட் ஆஷ் கூட ஷூட் பண்ணும்போது ஒர்க்கிங் வித் ஆஷ், மறுபடி தபு அண்ட் அஜித், மம்முக்கா கூட ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணது. Oh yes sir. Good experience. Good aesthetically it was taken. So okay. So recent எப்போ சார் நீங்க மம்முக்கா சாரை பாத்தீங்க? அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசினேன் ரீசெண்டா நான் இந்தியா வந்தப்போ பார்க்கல, because he was not well. So okay, நான் ஃபோன் பண்ணி பேசினேன் அவர்கிட்ட. So I said I'll get in touch next time வரும்போது அவர் கொஞ்சம் பெட்டர் ஹீல் ஆயிருக்கு. அப்புறம் ஓகே நெக்ஸ்ட் ட்ரிப்ல வந்தப்போ மீட் பண்றோம். ஓகே. ஸோ நீங்களும் இப்போ ரோட் ட்ரிப்ஸ்லாம் போக ஆரம்பிச்சிட்டீங்க, பைக் ட்ரிப்ஸ்? நான் ஸ்கூல் டைம்ல இருந்து பண்றேன்ப்பா. ஸ்கூல் முடிச்சிட்டு from that time I've been doing லே லடாக் அந்த டைம்ல பண்ணிருக்கோம். ஓகே. எப்படி சார் இருக்கும் அந்த ஒரு பைக் ட்ரிப்? நீங்க ஒரு சோலோ ட்ரிப் போறது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ரிலீஃப் உங்களுக்கு கொடுக்கும்? நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்னோட ஸ்கூல்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு என்னோட ஏரியால எல்லாருமே காலேஜ் பசங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ அவரெல்லாம் அந்த டைம்ல RX 100 ரோட் கிங் எல்லாத்தையும் வச்சிருந்தோம், கேபி பஜாஜ் கேபி 100. ஸோ அவரெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா பைக்ல ட்ரெயின்ல எல்லாம் பைக் போட்டு ஃப்ரம் பெங்களூர் டு டெல்லி ட்ரெயின்ல பைக் நம்ம எடுத்துட்டு போனோம். டெல்லில இருந்து பை ரோட் டு காஷ்மீர் நம்ம போனோம். காஷ்மீர். ஓகே. காஷ்மீர் போனோம் ஃபர்ஸ்ட் ட்ரிப் காஷ்மீர் போனோம். ஸோ அந்த டைம்ல லே லடாக் வாஸ் நாட் வயபிள். ஸோ ஒன்லி காஷ்மீர். நான் சொல்றது இது 1990ல.
ம் 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 1990ல. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. நான் பின்னாடி ஓகே பில்லியன் ரைடர் தான். ஏன்னா ஓகே எல்லாம் சீனியர்ஸ், ஆ காலேஜ் ஆ ஆ சீனியர்ஸ் என்னோட ஏரியால. ஸோ ஆ நான் பில்லியன் ரைடர் பின்னாடி உட்காந்துட்டு போனேன். ம் அப்போதான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ், ஓ இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஓகே அதுக்கப்புறம் நான் சினிமாவில் இருக்கும்போது நான் ஒரு பைக் வாங்கி, ஒரு Yamaha 1000cc பைக் வாங்கி, அப்போ ம் சண்டே நாங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகே Main plan was to do one trip from Chennai Royal Enfield ம் factory இருந்து ம் UK Royal Enfield ஃபேக்டரிக்கு. ஸோ நான் ஓ ஒரு எனக்கு I've got a chart எக்ஸல் ஷீட்ல ஓகே 11,300 kilometers one way and இன்னொரு ரூட்ல 10,000 something kilometers. One is while going over Pakistan and Silk Route திருப்பி ரிட்டர்ன் வருது ஃப்ரம் Turkey. ஓகே எல்லா கிலோமீட்டர்ஸ் அந்த அந்த நாட்டோட கரன்சியோட காஸ்ட், பெட்ரோல் காஸ்ட், இது 12 years பேக் நான் எழுதியிருக்கோம். அப்போதான் ஓகே கோப்ரோ புதுசா வந்திருக்கும். இன்ட்ரோடியூஸ் ஆன டைம் ஓகே So I had planned this route to go, and that was my first trip. So I said, இது பண்ணி this bucket list, this will be my bucket list. ஓகே ஒரு ஃப்ரெண்டுக்கு ஏதாவது we wanted to raise funds for his daughter. அவருக்கு ஓ ஏதாவது leukemia, she had leukemia. So I ஓகே said, சரி இது பண்ணிட்டு we can raise funds. அதுதான் ஐடியா இருந்ததும். ம் பட் கடைசியில் didn't materialize because நம்மளுக்கு ஷூட்டிங்னால. ஸோ ஓகே அந்த ஷீட், அந்த எக்ஸல் ஷீட் இன்னும் இருக்கு ம் 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 வித் மை என்ன சொல்றது, உங்களோட சிஸ்டம்ல வச்சிருக்கீங்க சிஸ்டம்ல இருக்கும் அது. பட் ஓகே சரி ஏதோ ஒரு நாள் பண்ணிக்கலாம், சொல்ல முடியாது. ஓகே ஓகே லெட்ஸ் see. ஓகே எனக்கு வந்துட்டு உங்களோட That is the படங்கள்ல plan. One day I'm going to do it. Whether ஓகே Royal Enfield or actually Royal Enfield பண்ணதா பிளான் இருக்கும். Because ஓகே Royal Enfieldக்கு original factory was in UK and then now சென்னையில ஒரு இல்ல இன்னொரு சார் factory இருக்கும். ஐடியாவே இது கேட்க செமையா இருக்கு. நீங்க அதுக்கு பெரிய ஒர்க் அவுட் வேற பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க பண்ணீங்கன்னா ரெக்கார்ட் ஆயிடும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இல்ல காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே சார் ஓகே சார் ஓகே ஃப்ரம் என்ஃபீல்ட் டு என்ஃபீல்ட் ஓகே 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 So இதுல டிஃப்ரெண்ட் இது இருக்கும். லைக் ரூட் பிரேக் டவுன், ரூட் பிரேக் டவுன் எல்லாத்தையும் இருக்கு. ஓகே எங்க போகணும் எங்க நிக்கணுங்கிறது எல்லாமே எழுதிருக்கீங்க போல இருக்கு சார். பா பர்ஃபெக்ட் சார்ட் சார். தட் தென் கிட் பிரேக் டவுன் அந்த டைம்ல. ஓகே கிட் பிரேக் டவுன், ஃளைட் டீடைல்ஸ், கிட் பிரேக் டவுன் இருக்கும். ரூட் பிரேக் டவுன், ஃளைட் டீடைல்ஸ், பிரைஸ், ஃபியூல் பிரைஸ் அந்த காலத்துல, அந்த டைம்ல ஃபியூல் பிரைஸ். ஓகே 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 சோ எல்லாத்தையும் பண்ணிருந்தோம். I said இது பண்ண வேண்டியதா, இது this will be my ட்ரீம் ப்ராஜெக்ட் ஒன்னு. அப்போ அந்த டைம்ல I said sponsors பாருங்க, கிங்ஃபிஷர் எல்லாத்தையும் போட்டிருக்கோம் ஸ்பான்சர்ஸ்க்கு. ஆமா சார் அந்த டைம்ல இதெல்லாம் இருந்தோம். அந்த காலத்துல நான் பண்ணிருக்கேன். அப்பா சம ஸ்பான்சர் சார். So this is I'll do one day. Let's see. ஓகே மேபி சொல்ல முடியாது, அஜித் கிட்ட சொல்லி நம்ம ரெண்டு பேரும் பண்ணிக்கலாம். நான் அதான் கேட்கலான்னு வந்தேன். கண்டிப்பா பேசுங்க சார். அவரும் ஃபுல் ரேசிங்ல இறங்கிட்டாரு இப்போ. அப்ப அதை பார்க்க எப்படி இருக்கு? ஒரு லைஃப் ஸ்டார்ட்ஸ் இன் 50s சொல்லுவாங்க எல்லாருக்குமே பொதுவா. அஜித் சார் வந்துட்டு இவ்வளவு படங்கள் பண்ணி இவ்வளவு ரசிகர் பட்டாளம் இருக்கும்போது டக்குன்னு அதெல்லாம் விட்டுட்டு அமைதியா ரேஸ் போயிட்டு இப்ப இன்னைக்கு கிரிக்கெட் விளையாண்டுட்டு தான் சார் ஜாலியா. அந்த வீடியோ ரிலீஸ் ஆயிருந்தது. நீங்க எப்படி பாக்குறீங்க அவர் இவர 50sல வந்துட்டு அஜித் சார் நீங்க அப்பையில இருந்து பண்ணிட்டு இருக்கீங்க பைக் ஐ மீன் டூரிங் அப்படிங்கும் போது இப்போ ஒரு ஸ்டார் அந்த பைக் ரேஸ் பண்றது நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்லா இருக்கும். பிகாஸ் அவர் நான் எப்பவுமே உங்க மனசு என்ன ஃபீல் பண்றது, உங்க மனசுக்கு என்ன இஷ்டம் அதுதான் நீங்க பண்ணி ஆகணும். ஓகே இல்லைன்னா உள்ளே ஒரு ரிக்ரெட் மாதிரி இருக்கும். ஐயோ பண்ண வேண்டியதா பண்ணல, எதுக்கு? அது என்ஜாய் பண்ணிக்கோ. உங்களுக்கு என்ன ஃபீலிங் இருக்கு, சரி ஐ வாண்ட் டு ட்ரை பண்ணிக்கலாம். அது சக்சஸ் ஆனா இல்லையா அது செகண்டரி. அது நம்ம ட்ரை பண்ணலன்னா அப்புறம் அந்த தாட் இடிக்கும். ட்ரை பண்ணலடா, சப்போஸ் பண்ண வேண்டியதான் சொல்ல முடியாது, என்ன இருக்கும். ஓகே So he's doing that. I'm very happy for him. Like what இன்னொரு இன்டர்வியூல சொன்னேன்னா விஜய் முடி எடுத்தா ஐ வாண்ட் டு பிகம் சிஎம், மக்களுக்காக ஏதாவது நல்லபடி பண்ணும். அவர் அந்த லட்சத்துல போயிருக்கோம். அஜித்னா ஐ வாண்ட் டு ரேஸ், அவர் அந்த லட்சத்துல போயிட்டு இருக்கோம். ஐ திங்க் லைஃப்ல யூ ஹாவ் டு பி ஹாப்பி ஃபர்ஸ்ட். ஹாப்பினஸ் எப்படி வரும்?
நமக்கு நம்ம பிடிச்ச 9 to 5 ஜாப்ல ஹாப்பினஸ் வராது. ஓகே, அது வரும் கிச்சன் மணி. இப்போ எனக்கு ஒரு 10 வருஷம் நான் இன்னும் 9 to 5 ஜாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு தோணுது, இல்லடா 9 to 5 எனக்கு வேலைக்கு ஆகுது. என்னோட மெயின் லவ் அண்ட் பேஷன் சினிமா. ஓகே, அங்கே ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த ஒர்க் தெரியாது. இட் இஸ் பேஷன். ஸோ நீங்க 22 hours ஷூட் பண்ணா கூட எனக்கு பிரச்சனை வராது. பிகாஸ் ஐ டோன்ட் லுக் அட் இட் அஸ் ஒர்க். இப்போ எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி 9 to 5 இந்த மாதிரி பண்ணிக்கோ, இமிகிரேஷன்ல உட்காந்துருக்கோம், அது ஒரு பயங்கர கஷ்டம். So you have to be happy. So Ajit's happy racing. He's happy racing. He's like ஒரு குழந்தை மாதிரி இருக்கு அவரு பார்க்கும்போது. So you know, Maddieக்கு அவர் got a boat, yacht வச்சிருக்காரு. அதுல கேப்டனோட லைசென்ஸ் வாங்கியிருக்காரு. So everybody has their own passion. ஒரு ஸ்டேஜ்ல வந்ததுக்கு அப்புறம் you have to keep doing. I have been in between. அங்கே போகுது. I've been doing that. எப்போ எனக்கு மூட் வந்தனா I'll get into whatever I have to do. Okay, come back. Okay, so I'm happy for Ajit. எல்லாருக்கும் I'm totally happy for what they're doing. ஓகே சார் உங்களோட பேர் பண்ண எல்லா ஹீரோயின்ஸ் கூட நீங்க வந்து ஒரு ஃபேவரட் பேரா தான் இருந்திருக்கீங்க. பட் உங்களோட ஃபேவரட் பேர்னா நீங்க யாரை சொல்லுவீங்க? எல்லாருமேப்பா, எல்லாரும் கூட நான் ஃபுல் ஃப்ரெண்ட்லியா இருக்கும், கலாட்டா தான். Because I cannot choose from them. They all have been my best friends. From Ramba to Sangeeta, Maheshwari, Meena, எல்லாருமே கூட டச்ல இருப்பேன், ஃப்ரெண்ட்ல இருப்பேன், டச்ல இருக்கும். சிம்ரன் எல்லாருமே, like you know, all like Reema Sen, all of them, Sonia Agarwal, all I've been friend with Ash, but I'm not in touch with Ash that much. I'm in touch with Abhi, her husband. Okay. Thing. Yeah, so எல்லாரும் கூட I've jolly easiயா மூவ் பண்ணிருக்கோம். Okay sir, okay. இவர் கூட இந்த லைக் எப்படி இவங்க கூட மட்டும் தான் கொஞ்சம் க்ளோஸ் அப்படிலாம் இல்ல இந்த ஒரு கேங் இருக்கும், அங்க ஒரு கேங், அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஆமா, ஓகே ஓகே. புது ஹீரோயின்ஸ் கூட also like Trisha and all of them also we like really friendly with all of them. Okay, so that's how I've been. ஓகே சார், ஓகே. ஸோ திருப்பி தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்கீங்க. குட் டு கோ சார். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்க, திருப்பி தமிழ் ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுங்க. ஓஜி இஸ் பேக் டிங்கிற மாதிரி இருக்கு எங்களுக்கு. தேங்க்யூ எல்லா ஃபேன்ஸ்னால தான். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் மீன் டைம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க, எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்து தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். எஸ் சார், பை சார். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.